பாருங்க, மலையை வந்து குடஞ்சி ரோடு போட்டு வச்சிருக்காங்க. நிறைய இங்க அப்படிதான் இருக்கு. அப்புறம் மேல வந்து இன்னும் பெங்களூர் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. டைம் வந்து பார்டர், கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். ஆயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம மைசூரில் இருக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ரோட் ட்ரிப்பாக பார்க்க போகிறோம். மைசூர் டு ஒசூர் ரோட் ட்ரிப்பு. ஒசூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து ஒசூர் வரைக்கும். ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா வந்து 172 கிலோமீட்டர், ஒரு 2 hours 42 minutes ஆகும்னு காட்டுது. ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. மைசூர் டு பெங்களூர் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் வேல போக போகிறோம். பெங்களூர் கிட்ட அந்த எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட நைஸ் ரோடு வழியாக தான் போய் அப்படியே ஒசூர் போயிடுவோம். ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. இதை ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தானே வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தோம்னா வந்து அரௌண்ட் 11 ஆகுது. இப்போ வந்து நம்ம மைசூர்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தோம்னா இன்னும் ஷாப்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனே ஆகலை. 11 o'clock ஆகுது. நேற்று கேட்டோம் ஒரு கடை 11:30 அப்படி தான் தரப்போன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் தான் ஒரு 9 o'clock அப்படி எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ் ஷாப் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. மினிமம் 10. இங்கே ஹைதராபாத் போனப்போ அங்கேயும் அப்படி தான் 12 o'clock அப்படி தான் ஓப்பன் பண்ணுவேன்னே சொன்னாங்க. பெட்ரோல் போட்டு போகலாம். பெட்ரோல் போட்டாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கே வந்து 1 liter பெட்ரோல் ரேட் வந்து 102.46. மைசூர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வந்தேன்னு சொன்னால அப்போ தெரியல. இப்போ வந்து நல்லா ஊர் ஃபுல்லாக வந்து நல்லா மரமாக இருக்குது. வெயில் காலத்தில் தான் வந்தோம், மார்ச் எண்டு. பட் பெருசாக வந்து எங்களுக்கு அப்படியே ரொம்ப வெயில் தெரியல. இன்னும் டிசம்பர்லலாம் வந்தால் ரொம்ப கூலிங்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன ஊர் தான், பார்க்க வேண்டிய பிளேசஸும் வந்து எல்லாமே ரொம்ப தூரம்லாம் இல்லை. பிருந்தாவன் கார்டன் வந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் போனோம். அதே மாதிரி சாமுண்டி ஹில்லும் வந்து ஒரு 1/2 hour. அதை தாண்டி பேலஸு, அப்புறம் ஜூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்தியாவிலே வந்து நான் பார்த்த பெஸ்ட்டு ஜூன்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி நிறையெல்லாம் பார்த்ததில்லை. பேனர்கட்டா பார்த்துருக்கேன், வண்டலூர் பார்த்துருக்கேன், விசாகப்பட்டினம்ல ஒரு ஜூ போயிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஊருக்குள்ளவே இருக்கு, நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, நீட்டா இருக்கு. ரொம்ப லைவ்லியா ஆக்டிவா இருந்துச்சு அனிமல்ஸ் எல்லாம். இப்போ வண்டலூர் ஜூலெல்லாம் பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ள தூரமா ஒரு சிங்கம் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்கமாவே நல்லா 4-5 அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. குழந்தைங்கள அனிமல்ஸ் பிடிக்கும்னா நல்லாவே வந்து கூட்டிட்டு வந்து காட்டலாம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு எல்லாமே ஓகே தான். லஞ்ச் டைமில் மீல்ஸ் கிடைக்குது. அப்புறம் பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ரேட்டும் ஓகே, ரீசனபிளாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. 2 days ஸ்டே பண்ணுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் பார்க்கலாம். இதை தாண்டி சுற்றி பார்க்குற பிளேசஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக வேறு பேலஸ்லாம் கூட இருக்குது. அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணுற மாதிரி சாண்ட் மியூசியம்மு, வேக்ஸ் மியூசியம்மு, அண்டர் வாட்டர் ஆக்வாரியம், இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். மைசூரில் அந்த பார்க்க வேண்டிய 4 இடம் அது மாத்திரம் பார்க்குறோன்னா எங்களை மாதிரி நீங்கள் பார்த்துட்டு 2 days ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ஷாப்பிங் ஏரியா அது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக மரமோட நல்லா இருக்கு. எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி அது இதுன்னு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்ப கன்ஜஸ்டடாக அப்படிலாம் இல்லை. ஓகே, நம்ம இப்போ எக்ஸ்பிரஸ் வேவை பிடிச்சாச்சு. இன்னும் பெங்களூர் வந்து 145 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு மேலே வேகமாக போயிடலாம்.
100ல ஓகே. இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஏறிட்டோம்னா வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது, அப்படியே ஒரே ரோட்லேயே அப்படியே நிற்காம போயிட்டே இருக்கிறதே கொஞ்சம் போராக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு எக்ஸிட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் நம்மளால் வெளியெல்லாம் போக முடியாது. வரும்போது வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேவை வந்து கரெக்டாக தான் பிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக வயநாடு போகும்போது தான் அது ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கேயோ விட்டுட்டு. மேப்பில் வந்து கொஞ்சம் நம்மளை டீவியேட் பண்ணோம், சின்ன சின்ன ரோடில் விட்டு. மேப் பார்க்காம அந்த சைன் போர்டு பார்த்தே டேரெக்டாக வந்துட்டோம்னா கரெக்டாக வந்துடலாம். இப்போது போகிறதுல பெருசாக கஷ்டம் இருக்காதுல்ல. போகும்போது அப்படியே நைஸ் ரோடு எக்ஸிட் அந்த மாதிரி ஏதாவது காட்டும், அதை பார்த்து நான் அப்படியே போயிடலாம். ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோலு இது வந்து 2 டோல் இருக்கும் பெங்களூர் போகிறதுக்கு. மைசூர் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேல ரெண்டுமே பார்த்தோம்னா ஏதோ 170 160 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து 160. என்ன ஸ்கேனர் எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யாது. ஆமாம், ஸ்கேனரு போகும்போது 2 டைமும் வந்து வெயிட் பண்ணி கடைசியில் அவங்க மேனுவலாக தான் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. இன்னும் பெங்களூர் வந்து 95 கிலோமீட்டர். இந்த எக்ஸ்பிரஸ் வேல வந்து பெங்களூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மைசூர் டு பெங்களூர் 2 hours. 2 hours-ஆ? 150 கிலோமீட்டர். 2 hours அதிகமாக சொல்கிறேன். இல்லை 2 hours ஆகும். ஸ்பீட் லிமிட்லாம் இருக்குல்ல, 80 to 100 இதில் தான் போகணும். சில இடத்துல கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க நம்மளோட ஸ்பீட் லிமிட் காட்டுற மாதிரி. 80 to 100 அது மாதிரி போகிற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த ரோடு. சில நேரத்தில் போர் அடிக்கும். பிகினர்ஸ்க்குலாம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கொஞ்சம் பயம் இல்லாமல் ஃப்ரீயாக ஓட்டலாம். இப்போ 2 வீலர்ஸ்லாம் கிடையாது, இல்லை பெருசாக டிராஃபிக் இருக்காது. நடுவில் யாரும் குறுக்க வர. ஆமாம், ஃப்ரீயாக ஓட்டலாம். இங்கெல்லாம் பாருங்க, மலையை வந்து குடஞ்சி ரோடு போட்டு வச்சிருக்காங்க நிறைய. இங்க அப்படிதான் இருக்கு. அப்புறம் மேல வந்து என்ன வண்டி போறதுக்கா, வண்டி போறதுக்கு சின்ன ரோடு கூட இருக்கு. இந்த ரோடு எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ லென்த்தா இருக்கு, அப்படியே நீட்டா பெருசா. இதுல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் அந்த மலைக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு நல்லா இருக்குல்ல. ரோடு அகலமா இருந்தாலே வந்து நமக்கு ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி தான் இருக்கும், வெயில் வேற எல்லாம். இங்கேயும் நல்ல தென்னை மரம்லாம் இருக்கு. ஒரு சில டைம்ல எனக்கு பாக்குறதுக்கு இதுவும் வந்து அந்த சேலம் டு கோயம்புத்தூர் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதை விட இது நல்லா இருக்கும். இன்னும் பெங்களூர் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. டைம் வந்து 12:30 ஆகுது. ஒசூர் 60 கிலோமீட்டர், 58.
இந்த நைஸ் ரோடும் வந்து நல்லா இருக்கும், ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு. ரெண்டு பக்கம் சில இடத்துலலாம் நல்லா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரியே நல்லா இருக்கும். இப்போ நைஸ் ரோட்லேருந்து நம்ம ஒசூர் ரோடு எடுக்கணும். அவ்வளோதான், இந்த எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ கிட்ட வந்து நம்ம ஜாயின் ஆகிட்டோம். இது வந்து பெங்களூர், ஒசூர், வேலூர், சென்னை ஹைவே ஒரே ரோடு தான். இதில் பிரிட்ஜ் மேலே ஏறணுமா? மும்பைக்கே தெரியுமா? சென்னை, வேலூர், ஒசூர், பெங்களூர், மைசூர். மைசூர்லாம் இல்லை, அது வேற சைடு போகும். தும்கூரு, வேற ஏதோ போகும், சிமோகா அதெல்லாம் போய் கோவாலாம் போய் போகணும். இதுக்கு மேலே அப்படியே ஒரே ரோடு தான். இதே வந்து நல்ல பீக் டைமில் மார்னிங்கு ஈவினிங் எல்லாம் வந்தோன்னா வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், நகர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பெட்டர். இன்னும் வந்து ஒசூர் 20 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து 1:15. ஒரு டோல் இருக்குது இந்த பெங்களூர் டு ஒசூர் என்டர் ஆகும்போது. எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து 70 rupees இந்த டோல். அப்போ வந்து அரௌண்ட் 300 மொத்த டோல் பார்த்தோம்னா. இதுதான் வந்து பார்டர். ஆமாம், கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். இங்கே தான் நிறைய வண்டியெல்லாம் நிற்கும். ஒசூர் இறங்கணுமா? அடுத்ததா? சரி, அடுத்ததுல இறங்கலாமா? இங்கே வந்து சென்னை 306 கிலோமீட்டர். ஓகே, இப்போ வந்து ஒசூர் ரீச் ஆக போகிறோம். டைம் வந்து 1:30. ஒரு 11 o'clock கிளம்பினோம். 2.5 hours வந்துட்டோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 172 கிலோமீட்டர். ரோடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மைசூர்லேருந்து வந்து நேராக அந்த ரோடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பிரஸ் பிடிச்சி அப்படியே டேரெக்டாக பெங்களூர் தான். நாங்கள் எதுவும் இன்றைக்கி பிரேக்லாம் எடுக்கல, ஹோட்டல்லேருந்து தான் கிளம்பி வந்ததுனால. நல்லா இருந்துச்சு ரோடு, நல்லா ஃப்ரீயாக. இந்த மாதிரி புதுசாக கற்றுக்குறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்தால் வந்து நல்லா ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, மைசூர் ரோட்லேருந்து வந்து நைஸ் ரோடு பிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா போதும். அப்படியே நைஸ் ரோட்டில் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் சிட்டிக்கிட்ட வந்து அது நம்ம ஒசூர் ரோட்டில் விட்டுரும். அப்படியே இது அதுலேருந்து ஸ்டேட் தான். சென்னைக்கும் அதே தான். அப்படியே ஒசூர் போயிட்டு கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், சென்னை, அவ்வளோதான். டோல் வந்து 2 டோல். இதுதான் அந்த பெரிய டோல் சொன்னால அது அரௌண்ட் ஒரு 230 rupees. இங்கே ஒசூர் கிட்ட வந்து ஒரு டோலு. அவ்வளோதான். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து மைசூரில் நாங்கள் சுற்றி பார்த்த பிளேசஸ்ஸு, ஹோட்டல் வீடியோ, சென்னை டு மைசூர் ரோட் ட்ரிப்பு இதெல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.